வலது மேல் திருக்கரத்துல சுதர்சன சக்கரம்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அந்த சக்கரத்தாழ்வார் இருக்கும்போது பாபமோ தடங்கலோ கஷ்டமோ ஏதாவது நடுவுல நிக்க முடியுமா? அந்த சக்கரத்தாழ்வார் எப்படிப்பட்டவராம்? கூராய், நீராய், நிலனாகி. அசுரர்கள் எல்லாம் என்ன பண்றாராம்? கூராய் அப்படின்னா கூறுகளாக பிரித்து வெட்டுபவர்னு அர்த்தம், இரு கூறாக ஆக்குபவர்னு அர்த்தம். ஏன்னா சிலது சொல்றோம் இல்லையா, கூறு போட்டுட்டான் அப்படிங்கிறோம். அப்ப கூறு போடுதல்னா கட் பண்றதுன்னு அர்த்தம். கூராய், அசுரர்கள் யார் எதிர்த்து வந்தாலும் அவர்களை கூராய் கூறாக ஆக்குகிறார்னு அர்த்தம். அப்புறம் நீராய், இந்த இடத்துல நீராயில பெரியரா வல்லின ரகரம் போடணும். நீராய்னா நீருன்னா நெருப்பு, நெருப்பு எரித்து சாம்பலாக்குறதுன்னு அர்த்தம். அப்ப நீராய் அப்படின்னா எரிச்சு சாம்பலாக, நீராக சாம்பலாக ஆக்கி விடுகிறார். அதனாலதான் சாம்பலை கூட திரு நீருன்னு சொல்லும் வழக்கம் இருக்கிறது அல்லவா. அதனால நீரு என்ற சொல் சாம்பலை குறிக்கும். அதுக்கப்புறம் நிலனாகி, நிலனாகினா நிலத்தோடு நிலமா ஆக்கிடுறாராம், அதாவது மண்ணோடு மண்ணாக ஆக்கி விடுகிறார்னு அர்த்தம். அப்போ யாராவது ஒரு தீய சக்தி பெருமாளை தாக்கணும், அடியார்களை தாக்கணும், நல்லோர்களுக்கு துன்பம் இழைக்க வேண்டும் நினைச்சு வந்தா சக்கரத்தாழ்வார் 3 வேலை பண்ணுவாராம். முதல் வேலை என்னன்னா, கூராய் அப்படியே சுத்திண்டு வந்து கூராய் 2 கூரா வெட்டிடுவாராம். வெட்டினதோட விட மாட்டாராம், அந்த ஜராசந்தன் மாதிரி மீண்டும் சேர்ந்துருவான் இல்லையா. அதனால நீராய் எரிச்சு சாம்பலாக்கிடுவாராம். சாம்பல்ல இருந்து திரும்ப எழுந்து வரக்கூடாது இல்லையா, அதனால நிலனாகி அந்த சாம்பலை மண்ணோடு மண்ணாகவும் ஆக்கிடுவாராம். இப்படி கூறாக வெட்டி நீராக எரித்து மண்ணோடு மண்ணாக நிலனாக ஆக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் கையில இருக்கார். அது போல எங்க பாபங்கள் துன்புறுத்தினர் வந்தாலும் கூராய் நீராய் நிலனாகி கொடுவல் அசுரர் குலமெல்லாம். இந்த சக்கரத்தாழ்வார் மூலம் நீ எத்தனை எத்தனை அசுரர்கள் அரக்கர்களை அழித்திருக்கிறாய், அவளை விடவா எங்கள் பாபம் வலிமையானது. ஆனா சக்கரத்தாழ்வார வெறும் நேமின்னு சொல்லல, திரு நேமின்னு இருக்கார். அவருக்கு ஏன் ஒரு திரு போடணும்னா, அசுரர்களை பொறுத்தவரை ஆயுதமா அப்படி இப்படி இருக்கலாம், அடியார்களான எங்களை பொறுத்த வரைக்கும் ரக்ஷகர் காப்பாளர்னா சக்கரத்தாழ்வார் தான். அதான் ஏதோ ஒரு கஷ்டம்னா நேரம் என்ன பண்றோம், சக்கரத்தாழ்வாரை போய் பிரதட்சணம் பண்றோம், நிச்சயம் அவர் நம்மை காப்பார் நம்புகிறோம். இந்த இடத்துல நம்பிள்ள ஈட்டுல வியாக்கியானம் பண்றார், ரக்ஷந்தி சகலாத்பத்பிகி, எல்லா ஆபத்திலிருந்தும் காக்க வல்லவர் சக்கரத்தாழ்வார். எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்து காப்பாத்துவார்னா, நம்பிள்ளை ஒரு படி மேல போய் அர்த்தம் சொன்னார். பெருமாளே நமக்கு ஆபத்து விளைவிக்கணும்னு நினைச்சாலும் கூட சக்கரத்தாழ்வார் காப்பாத்திடுவார். அதனாலதான் சகல ஆபத்பிகின்னு ஸ்லோகம். எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காப்பவர் சக்கரத்தாழ்வார். அந்த எல்லா ஆபத்துங்கிறது என்னன்னா, பெருமாளே ஒரு பக்தனை தீயவர்களை தண்டிச்சுடுவார், பக்தனை தண்டிக்கணும்னு பெருமாளே நினைச்சாலும் சக்கரத்தாழ்வார் காப்பாத்தி கொடுத்துருவாராம். அப்படிப்பட்ட திருநேமி. அப்ப எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இல்லையா, அதனால திருநேமி. சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு திரு போட்டு திருமிக்க திறமான சிறப்பான சக்கரத்தாழ்வார்.